மாப்பிள்ளை வந்திருக்காரு. நீ என்ன தேய்ச்சி விட்டு ஒரு கோயிலுக்கு போட்டு அப்படி இயற்கையான ஒரு பழக்க வழக்கம். பாட்டு சரி அனுப்பி வைக்க. அதை விட்டுட்டு என்ன பண்ணான்னா, ரொம்ப நாளைக்கு முன்ன காயா கிடந்து செத்து போன ஒரு புலி தோலை இடுப்புல கட்டுப்பான். ஐயோ, காயா கிடந்த புலி தோலுங்களா போட்டிருக்காரு. கிட்ட போயிட்டு வா பாப்போம். ஒரே நாத்தனாரும் நாரா பாத்திரோட போறான். நான் போய் பாத்துருவேன். அவன் போக மாட்டான். 1 கிலோ 110 ரூபாய் இருக்குது. என்ன புலிடா, புலித்தோல் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, காலை கிடந்து செத்து போன மாத்தோல் ஒண்ணு இருப்பான் வச்சிருப்பான். அது செத்து போனதுங்களா? அது செத்து போனதா? ஒரே நாத்தனாரும். சரிங்க. அது இல்ல, ஒரு கூழப்பம்பை கழுத்துல போட்டிருப்பான். எங்க அது நல்ல பாம்பு இல்ல? நல்ல பாம்பு. அவனை போல நல்ல பாம்பா? மடவில்லை மாதிரி அவனை சொல்லாத. ஒரு கரைதான் ஆத்துல கூட பார்த்தான். வேற ஒரு கரைதான் ஆத்துல கொண்டு சாக்கி பார்த்தான். சரிங்க. மத்தபடி எல்லாம் அவனுக்கு தப்பா சொல்ல முடியாது. மகாராஜா, அந்த அம்மா என்னமோ நல்ல பாம்புங்கிறது அன்னைக்கு போயிருப்பான். முதல தட்டுனா அன்னைக்கு போய் சேர்ந்துருப்பேன். அந்த அம்மா நல்ல பாம்புங்கிறது. நல்ல பாம்பு வேற. நல்ல பாம்பு, நல்ல பாம்பு. படத்துல இருப்ப பார்க்கக்குள்ள எப்படி அங்க பாக்கும்? நீ வேற. அது எய்தால பாக்கணும்னா பாக்கும். இந்த ஒரு பக்கம் பார்த்தா அது ஒரு பக்கம் பாக்குங்களா? சரி, அது போய் தொலைது நடக்குது. என் மச்சான் இருக்கல, பெரிய பையன். யாரு உங்க மச்சான்? ஏதாவது பெரிய வேலை தெரியாது உனக்கு? நீங்க சொன்னாலும் தெரியும். அந்த கடைசி வேலை தெரியாது உனக்கு? இல்லையே மாப்பிள்ள, அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல பழக்கடை வச்சிருக்கானே, அந்த கணேசனா இருக்குமா? ஏன் தெரியல. அந்த கணேசன் சொல்றீங்க? ஏன்னா மாப்பிள்ள அவனுக்கு குழந்த பொண்ணு இருக்கு, அங்க போய் சொல்லி ஏன்னா முந்தி முந்தி உருவம் மட்டும் மனசு மட்டும் பெருசையா. முந்தி முந்தி இந்த ஆண்டி பையன் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சானா? மகாராஜா கல்யாணம் பண்ணி வச்சானா? ஏன்டா யாரு கிடைக்கிறீங்க? ஆமா ஆமா, கல்யாணம் வச்சானா? என்கிட்ட வரலாம், உங்கள்கிட்ட வரலாம். என் பையன் ஒரு பொண்ணு பாருங்க, ஒரு கழுதை கட்டி வச்சிருப்பாங்க. கழுதை கட்டி வச்சீங்கன்னா வாய்க்காது. நான் ஒரு கழுதைன்னா நீ தப்பா எடுக்க கூடாது. நான் என்ன சொல்றேன்னா, அவரு எப்படியாப்பட்ட கடவுள். ஆமா, அவரு அப்பா அம்மாவை சுத்தி பழம்பழத்தை வாங்கி வந்தது. தப்பு இல்ல, இவன் கேட்டிருக்கான் போல இருக்கு. என்ன கேட்டாரு? பொண்ணு பாக்குறேன்னு. சரிங்க, எப்பேற்பட்ட பொண்ணு பாக்கணும்னு இந்த ஆளு கேட்டிருக்கான். இவரு போய் கணேசன் கேட்டாரு. அதுக்கு சொன்னானா, பாப்பா அம்மாவை போலவே எனக்கு பொண்டாட்டி வேணும். அடடா போச்சுடா, இந்த கதையை கேட்டியா? அம்மா பெரிய பிள்ளை கேட்டிருக்காரு. அப்படி சரி, இந்த வேலை இங்க வைக்க கூடாது. இவனை இங்க வச்சா நம்ம சொந்த கம்பெனில கல்லாவில கைய வைக்கலாம் அப்படின்னு ஆலமரம் அடுத்த மரம் முக்குட்டு அவனை வச்சாயா. சரிங்க, என் பெரிய மச்சான் இருக்கான்ல, யார் அவன்? சின்ன மச்சான் முருகன் பையன். சின்ன மச்சான் முருகன் கூடுவலி முருகனா இருக்குமாடா? முருங்க வைக்கிறாங்களா இந்த முருகன்? கூடுவலி முருகனா? அந்த முருகன் இல்லையா, குடும்பத்தை கழிச்சிருவான். அந்த முருகன் இல்லைங்களா? அந்த முருகன் இல்ல, அந்த முருகனா? அந்த
முருகங்களா வானக்கட்டையில இருக்காங்க அந்த முருகன் இல்லையா? சரிங்க. ஆமா, அந்த முருகன் கிடையாது. தமிழில் பாட வந்து முருகனையே வணங்கி நின்று தித்திக்கோ குமரன் பெயரில் தெய்வீக அழகை கண்டேன். முத்தமிழில் பாட வந்து முத்தமிழை பாட ஒரு மழலை கண்டேன். அவனுக்கு வைக்கலையா? வைக்கல. இருந்து பார்த்தா இந்த பையன் நம்ம கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டான். இந்த ஆண்டி பையன் நம்ம கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டான். அவன் மட்டும் 2 வச்சுக்கிட்டான். அதுக்குதான் வச்சிருக்கான். என்ன ஒண்ணு வச்சிருக்கான், உடம்புல ஒண்ணு வச்சிருக்கான். அவனுக்கு மட்டும் 2 வச்சிருக்கான். அவன் கல்யாணம் பண்ணி வைக்கல. ஆமா சொல்லி குறவர் கூட செய்யும் தாண்டி என்ற அவன் போயிட்டான். அடைச்சு உப்பு வரத்தை எவனா இழுத்துட்டு போவானா? ஒரே கப்பு அடிக்கும்டா. பேசக்கூடாது. அப்பேற்பட்ட மானகொட்ட குடும்பத்துல பெரிய திருமணம் பொண்ணு அப்பேற்பட்ட மானகொட்ட குடும்பத்துல பெரிய திருமணம் பொண்ணு நான் என்ன சொல்றேன், இந்த ஊர்ல இந்த பொண்டாட்டி உங்க பொண்டாட்டி டைவர்ஸ் பண்ணுங்க. இதுக்கு நான் கூட்டிட்டு போயிடலாம். இதுக்குதான் அவர் சொன்னா இந்த பகுதியில உள்ளே விடக்கூடாதுன்னு சொன்னா பொண்ணு வச்சிருக்கேன். அண்ணன் எப்ப சாவும் சின்ன எப்ப காவலி கேக்குற அடியாகில பரிமளமே ஒய்யாளம் மாநிலமே, அகில பரிமளமே ஒய்யாளம் மாநிலமே, அஞ்சுகமே பஞ்சவடி கொஞ்சங்களி வாகனமே, அஞ்சுகமே பஞ்சவடி கொஞ்சங்களி வாகனமே, ஆனாலும் பென்றதியே தேடடி கேடு மாடி கண்டத்து தேவரெல்லாம் இந்திரா ராஜ செங்கோ வாகனம் தான் அதிகமாக உள்ளதேடி செந்தருடன் வாகனத்தோ இருக்கும் அந்த கரியரோட வெள்ளை யானை, வெள்ளை யானை தண்ணீர் குடிக்க வேதா தாமரை சூழ்ந்த தடகத்தை தேடி வந்து வைத்து படி இறங்கி மடியில ஜனத்தை எண்ணி
முன்னையில கொண்ட காலப்பட்டு இழுக்க வெகமது குச்சலிட முனி தேவர்களே பிரமணாரே வந்து நேர்ந்தது ஐயா வச்சாக இந்திரனே பரமேஸ்வரா திருபுரம் எரித்த தேவா அபயம் அபயம் என்று அந்த ஐராவதம் குச்சலிட வெள்ளையானை சுதிக்கையை ஜலத்தில் வைத்து புரண்டு புரண்டு அழுகையிலே மேல்வழி அனுப்பிவிட்டார் சக்கரத்தை சுதலாடுங்க அந்த முதல கழுத்த துண்டு துண்டா போனதடி அரிராம செய்தடி நாச கிளி மொழியே எந்த கப்பன் அரிராம தான் இருக்க சமயம் இல்லையடி பச்சை உள்ள பெற்றதியே சித்திர மாதம் வெய்ய ஐயோ சித்திர மாசம் வெய்யதான் அடிக்கும் மணியா பெய்யும் அதனாலதான் இன்னைக்கு மழை பெய்திருக்கு. அந்த வெய்ய அந்த வெய்யல அனல் தாங்காமல் சரிங்க ஒரு வெள்ளை யானை ஒரு தாமரை பூந்த தடாகத்துக்கு தண்ணி அடிக்க போச்சு. மகாராஜா நான் என்ன கேக்குறேன், தண்ணி அடிக்க குளத்துக்கு போச்சு. ஏன்னா 140 160 250 அது எத்தனை மணிக்கு போனது? 12 மணிக்கு போனோம். ஏங்க இப்ப போச்சு? அதான் நீங்க தவறா புரிஞ்சிருக்கீங்க. ஏங்க வெய்ய தாங்கலையா? அது யானைக்கு வெய்ய தாங்கல. குளத்துல இறங்கி துதிக்கையால தண்ணிய உறிஞ்சி மேல அடிச்சுக்கிட்டான். ஏன்டா வீணா போனவன குடியார பயலுக்கு குடியார நான் வந்தானே ஐயா என்ன சொல்றாரு, நீ என்னடா சொல்ற? ஐயா யானை துதிக்கையில எடுத்து தண்ணிய உறிஞ்சி தண்ணிய மேல அடிச்சுக்கிட்டான். சரிங்க, அது ஒண்ணு தப்பு இல்லையா? இப்படி இருக்கும் போது ஒரு முதல்ல வந்து அந்த காலை பிடிச்சி, ஆமா அத காலை பிடிச்சதுதான் தெரியும். ஒண்ணு அதை பார்த்திருக்கு. இந்த ஆண்டு மேல கூப்பிட்டுருக்கியா? எப்படிங்க கூப்பிடுது? கங்கை அணிந்தவா கண்டோர் தொழும் விலாசா சதங்கையாடும் பாதவினோதா லிங்கேஸ்வரா நின்றாள் துணை இல்லை அம்பல நடராஜா செறிமை நாதனே பரமேதா இல்லை அம்பல நடராஜா செறிமை நாதனே பரமேதா அருள் தீர்த்தாண்டவா அமிதாகவா அருள் தீர்த்தாண்டவா அமிதாகவா இல்லை எங்கள் நடராஜா